எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிசியில் சிலபஸ் சேஞ்ச் பண்ணதை எல்லோரும் பார்த்துருப்பீங்க. டிஎன்பிசி சிலபஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே தமிழ்லேருந்து எப்போயுமே 100 கொஷின் கேட்பாங்க, ஜிஎஸ்லேருந்து 75 கொஷின் கேட்பாங்க, மேக்ஸ்லேருந்து 25 கொஷின், டோட்டலாக 200 கொஷின் இருந்தது. இப்போயும் அதே மாதிரி தான். ஆனால் ஜிஎஸ்லேயும் மேக்ஸ்லேயும் எந்த சிலபஸில் எந்த சேஞ்சஸும் பண்ணலை. ஆனால் தமிழில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ தமிழில் இதுக்கு முன்னாடி கொஷின் 100 கொஷினில் 3 பார்ட்லேருந்து கேட்பாங்க. 3 பார்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டு இலக்கணம், செகண்ட் பார்ட் வந்து இலக்கியம், 3வது பார்ட்டு உரைநடை. இதிலேருந்து ஒரு பார்ட்லேருந்து மினிமம் ஒரு 30 கொஷினாச்சும் கேட்டுருவாங்க. அப்படின்னு 3ம் சேர்த்து ஒரு இதில் பார்ட்டில் வந்து ஒரு சில கொஷின் 1 or 2 கொஷின் அதிகமாக கேட்பாங்க. அப்போ மொத்தம் ஒரு 100 கொஷின் கேட்டிருந்தாங்க தமிழில். ஆனால் இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து இலக்கணத்தில் 30லேருந்து 35 கொஷின் கேட்டிருந்தவங்க இந்த இலக்கணத்துலேருந்து மட்டுமே 85 கொஷின் கேட்குற மாதிரி அவங்க ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போது 85 கொஷின் எங்கேருந்து மட்டும் வரும் அப்படின்னா, இலக்கணத்துலேருந்து மட்டுமே வரும். அப்போ இலக்கியத்திலிருந்தும் உரைநடையிலிருந்து எத்தனை கொஷின் கேட்பாங்க அப்படின்னா, வெறும் 15 கொஷின் கேட்பாங்க. அப்போ மேஜராக இதில் ப்ளே பண்ணுறது எது அப்படின்னா, இலக்கணம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஆகிடுச்சு. இலக்கணம் நல்லா படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ண முடியும், ஃபுல்லாக மார்க் எடுக்க முடியும் நம்மளால். அதனால தான் நம்ம இந்த வீடியோவில் தமிழ் பாட்டு யூனிட் 2லேருந்து ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்றத ஒரு டாப்பிக்கை ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த டாபிக் பார்க்குறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னு அப்படின்னா, கடைசி நடந்த டிஎன்பிசி எக்ஸாம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது 2022 குரூப் 4 நடந்த கொஷின் பேப்பரில் 2 கொஷின் இந்த ஓரெழுத்து ஒரு மொழி டாப்பிக்லேருந்து மட்டும் கேட்டிருந்துப்பாங்க. அப்புறம் 2024 குரூப் 4 நடந்ததும், அதே 2024 குரூப் 2 நடந்ததும், குரூப் 4 ஒரு கொஷினும் 2024 குரூப் 2 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. அப்போ எப்படின்னா, ஒரு கொஷின் டிஎன்பிசியில் குரூப் 2 குரூப் 4 ஏதோ ஒன்று கேட்குறாங்கன்னா, இந்த ஓரெழுத்து ஒரு மொழியில் இருந்து மினிமம் 1 or 2 கொஷின் கேட்குறாங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த டாபிக். அதை பற்றி நம்ம ஃபுல்லாக இப்போ வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போது ஓரெழுத்து ஒரு மொழின்னு எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, ஓரெழுத்து ஒரு மொழியுடைய மொத்த எழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னு கேட்டாங்கன்னா 42 எழுத்துக்கள் இருக்குது. அப்போ ஓரெழுத்து ஒரு மொழி 42ன்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க, நன்னூல் அப்படின்ற நூல் எழுதிய பவனந்தி முனிவர் தான் 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதில் 40 எழுத்துக்களும் பார்த்திங்கன்னா நெடிலும் 2 மட்டும் இந்த நோவும் தூ மட்டும் குறியில் எழுத்துக்கள். அப்போது 40 நெடில் 2 குறியில் தான் இந்த ஓரெழுத்து ஒரு மொழி. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இது. அதை நம்ம இப்போது ஷார்ட்கட் டைப்பில் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஆ அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஆ அப்படின்னா பசு, ஆனா பசு, ஈனா கொடு, ஊ அப்படின்னா இறைச்சி. இதெல்லாம் ஈஸியானது. ஆனா பசுன்னு நமக்கு தெரியும், ஈனா கொடு, ஊனா இறைச்சி. இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஞாபகம் வைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கிறதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் சொல்கிறேன், உங்களுக்கு செட் ஆகுதா பாருங்கள். ஏனா அம்பு, அம்பு விடாத. இந்த ஹார்ட் போட்டு அம்பு விடுவாங்கள்ல, அது மாதிரிலாம் இல்லாமல் ஏதோ ஒரு ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா எப்போயுமே மறக்காது. சரிங்களா? நீங்கள் எதுனா ஞாபகம் வச்சுக்கலாம். அம்பு விடாத. ஐ தலைவன் வந்துட்டான். ஐ தலைவன் வந்துட்டான். ஐ அப்படின்னா தலைவன், அதுக்காக ஐ தலைவன் வந்துட்டான். ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், அப்படியே சேர்த்து படிச்சிடணும். ஓ மதகு நீர் தாங்கும் பலகையா, ஓ இது மதகு நீர் தாங்கும் பலகையா அப்படின்னு வியப்பாக நம்ம சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கா அப்படின்னா சோலை, காசோலை அப்படின்னு சேர்த்து படித்தா காசோலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கூ அப்படின்னா பூமி, பூமியை கூறு போடாத. கைனா ஒழுக்கம். கை எப்படி இருக்கணும், எந்த கையூட்டும் வாங்காமல், அரசு பணிக்கு போகும்போது எந்த கையூட்டும் வாங்காமல் நம்ம கை வந்து சுத்தமாக இருக்கணும். அப்போ கை எப்படி இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். கோனா அரசன், நம்மளுக்கு இது தெரிஞ்ச விஷயம். கோனா அரசன். சா அப்படின்னா இறந்துப்போ, சாதல். சாதல் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, ஓ சானா இறந்துப்போ, இது ஈஸியாக இருந்தால். சி அப்படின்னா இகழ்ச்சி, இகழ்ச்சியாக பேசுகிறது. சரி, சீனா அது ஈஸியானது தான். சே அப்படின்னா உயர்வு பாருங்கள். அப்போ சேனா உயர்வு, உயர்வை சேர்க்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சோனா மதில், சோம்பேறிங்க தான் மதில் மேலே உக்காந்துட்ருப்பாங்க. சோம்பேறிங்க தான் எப்போ பார்த்தாலும் மதில் மேலேயே உக்காந்துட்ருப்பாங்க. இதை வந்து பேச்சு வழி நான் எப்படி சொல்கிறனோ அதே மாதிரி பேச்சு வழிகளே நீங்கள் அங்கே ஷார்ட்கட் எழுதி வச்சு படிச்சிங்கன்னா எப்போயுமே மறக்காது. சரிங்களா? அப்போ சோம்பேறிங்க தான் மதில் மேலே உக்காந்துட்ருப்பாங்க. தா அப்படின்னா கொடு. தானா கேட்குறதில்ல, கொடுக்குறது. அப்போ தானா கொடு. தீனா நெருப்பு. இதெல்லாம் பேசிக்கான பாயிண்ட்ஸுங்க. தூனா தூய்மை பாருங்கள். தூய்மை.
அப்போ தூனா தூய்மை. ஏன்னா கடவுளா, கடவுளை தேடாத, எங்கேயோ போய் கடவுளை தேடிட்டு இருக்காத, கடவுளை தேடாத. தேனா கடவுள். தை அப்படின்னா தைத்தல். தை அப்படின்னா தைத்தல். இதுக்கு இன்னொரு பொருள் இருக்குது, மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தைனா தைத்தல். நா அப்படின்னா நாவு. பாருங்கள், இது பார்க்குறதுக்கு நார்மலாக தெரியுற மாதிரி தான் இருக்கும், இதெல்லாம் கேட்ட கொஷின். நான் அப்படியெல்லாம் நாவு, இது ரொம்ப முக்கியமான கொஷின் கூட. அப்போ நானா நாவு அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். நீ அப்படின்னா முன்னிலை ஒருமை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடம் 3 வகைப்படும்: தன்மை, முன்னிலை, படர்க்கை. சரிங்களா? அப்போ நான் அப்படின்னு சொன்னோன்னா தன்மையில் ஒருமை வந்துடும். நாம் அப்படின்னு சொன்னால் தன்மையில் பன்மை. அப்போ முன்னிலை சொல்லணும்னா நீ, முன்னிலையில் ஒருமை. அது முன்னிலையில் பன்மை சொல்லணும் அப்படின்னா நீ வீர் அப்படின்னு சொல்லுவோம், நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான். அப்போது நீனா முன்னிலை ஒருமை. இதுவும் கேட்ட கொஷின், ரொம்ப முக்கியமானது. நே அப்படின்னா அன்பு. நேற்றுனா நேற்று அன்பாக தான் இருந்தாங்க. எப்படி நேற்று அன்பாக தான் இருந்தாங்க, இப்போ தான் அன்பு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி. நை அப்படின்னா இழிவு. நைனது இழிவு. அப்போது நைட்டி போட்டால் இழிவை தான் பேசுகிறாங்க, நைட்டி போட்டு வந்தாலே இழிவை தான் பேசுகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 90 போட்டால் இழிவை தான் பேசுகிறாங்க கூட ஞாபகம் வச்சுங்க. 90 போட்டால் இழிவை தான் பேசுவாங்க. அப்படி 24வது பாருங்கள். நோ அப்படின்னா வறுமை. நோனா வறுமை. நம்ம நல்லா படித்து அரசு அதிகாரி ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் வறுமையே இருக்காது. ஆமாம் தானே? நோ வறுமை. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். பானா பாடல், பூனா மலர், ஈஸியானது இதெல்லாம். பே அப்படின்னா மேகம். பேய் மேகம். மேகங்கள் பார்த்தோன்னா காற்றுல வீசும்போது அப்படியே ஒரு உருவமாக அது அப்படியே மாறும். அப்போ அது அப்படியே அந்த பேய் மாதிரி மாறுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பேய் மேகம். பை அப்படின்னா இளமை. பையன் எப்படி இருக்கான்னு கேட்டால் இளமையாக இருக்கான்ப்பா பையன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. பையனா இளமை, பையன் இளமையாக இருக்கான். போ அப்படின்னா செல். இதெல்லாம் ஈஸியானது. போனா செல் தானே. மானா மாமரம். இந்த மாவுக்கு வழங்கக்கூடிய ஒரு எழுத்து ஒரு மொழி 6th புக்லேயே 13 கொடுத்துருப்பாங்க. அதையும் நான் ஷார்ட்கட்டில் சொல்கிறாங்க, ரொம்ப ஈஸியானது தான். நெக்ஸ்ட்டு 31வது பாருங்கள். மீ அப்படின்னா வான். மீனா வான். இதுவும் கேட்ட கொஷின், ரொம்ப முக்கியமானது. வான் மீன். வான் மீன், விண்மீன் இருக்குல்ல, அது மாதிரி இது வான் மீன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. மூனா மூப்பு. இது ஈஸியானது. மூனா மூப்பு. மே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே வந்து அன்பு. நம்ம ஆல்ரெடி அன்புன்னு ஒன்று பார்த்துருப்போம், ஆமாம் தானே? நேற்று அன்பு தான் இருந்தாங்கன்னு பார்த்தோம். 22வது நேற்று அன்பு தான் இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா மேனாலையும் அன்பு தான். மேனாலுமே அன்பு தான். அப்போ அன்பாக இருந்தவங்க மேலே போயிட்டாங்க, அன்பாக இருந்தவங்க மேலே போயிட்டாங்க ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு மைனா அஞ்சனம். மை அப்படின்னா அது கண்மை வைக்கிறதுக்கு அஞ்சனம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். மோனா மோத்தல். இது ஈஸியானது. மோனா மோத்தல். யானா அகலம். யா அப்படின்னா அகலம். யானை மாதிரி அகலமாகிட்ட, ஸ்லிம்மாக இருந்த இப்போ பார்த்தா யானை மாதிரி அகலமாகிட்டுன்னு சும்மா சொல்லுவாங்கள்ல காமெடியாக, அப்படின்னு சும்மா ஞாபகம் வச்சுங்க. யா அப்படின்னா அகலம். வானா அழைத்தல். வானா அழைத்தல். வீணா மலர். பூனாளி மலர். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 26வது. பூனாளி மலர், வீணாளி மலர் தான். ஏன்னா நம்ம 6th புக்கிலலாம் கொடுத்துருப்பாங்க. பூவின் நிலைகள் மொத்தம் 7 இருக்குது. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். சரிங்களா? அதில் வந்து வீனா மலர். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க, நம்ம பார்க்க தான் போகிறோம் தமிழில் ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு 39வது பாருங்கள். வை அப்படின்னா புல். வைனா புல். அப்போ மாட்டுக்கு ஃபுல்லை வை, மாட்டுக்கு புல்லை வை அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆஃபு ஃபுல்லு அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைப்பு. அப்படின்னா ஃபுல்லை வை, டேபிள் மேலே ஃபுல்லை வைன்னு கூட ஞாபகம் வச்சுங்க. வவ்வுனா கவர். வவ்வுன்னு கவ்வாதன். நாய் மாதிரி வவ்வுன்னு கவ்வாத அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி கூட ஞாபகம் வச்சுங்க. அப்போ நோ அப்படின்னா நோய். இதுக்கு இன்னொரு பொருள் இருக்குது, துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நெடில் நோனா நம்ம பார்த்துருப்போம், நோவறுமை. நம்ம லைஃப்பில் நோவறுமை அப்படின்னு பார்த்தோமா, அது மாதிரி குறில் நோனா நோய், துன்பம்னு சொல்லலாம். தூ அப்படின்னா ஒன். தூ அப்படின்னா ஒன். இது ரொம்ப ஈஸியான பார்ட்டுங்க. நல்லா ஷார்ட்கட் எழுதி வச்சு படிச்சிருங்க. ரொம்ப ஈஸியானதும் கூட, நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.